ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த பாக்ஸோட ஷேப்பில் எனக்கு ஒயர் அந்த சைஸ் இருந்தால் போதும். அதை விட கொஞ்சம் சிறிய சைஸில் இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு நான் அது வந்து அந்த பாக்ஸ் அளவுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஷேப்பில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு அது ஃபுல்லாக வந்து நல்லா கவர் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்து நம்ம பூ கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நார்மல் த்ரெட்டில் வச்சு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நாட் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து மீதி இருக்கிற 3 சைஸில் இருக்கிற 3 அந்த ஒயருமே வந்து நம்ம வந்து பண்ணி வைக்கிறோம். ஸோ செய்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து செட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணி நெடில் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகெயின் அந்த சைடு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து கிளாத் மேலே வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியா. ஸோ நம்ம வந்து இதை டீட்டெயிலிங்காக வந்துட்டு ஒரு முறையும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும், ப்ரூச்சஸ் கிளாஸ் வேணும், ஆரிவொர்க் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பேட்டர்னில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய பட்டர்ஃப்ளை வந்து ஒரு மைல்டான ஒரு ஒயிட் ஷேடில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைல்டாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம், அட்ராக்டிவாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு வந்துட்டு பேர்ல் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பேர்ல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். என்ன சைஸ் வேணுமோ நார்மல் நம்ம சீவிங் த்ரெட் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ஆரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ போலன் வச்சு நான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் அவுட்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.